ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் யூஜிடிஆர்பி ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ யூஜிடிஆர்பி February 4 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, அதாவது ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப உத்தரவு. அதாவது டிஆர்பி போர்டுக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, மே 31க்குள் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புமாறு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தமிழக அரசு உத்தரவு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதில் என்ன அப்படின்னா, முதற்கட்டமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதற்கட்டமாக 2800 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் ஆணை. இந்த எலெக்ஷன் வருது இல்லையா, பட் அதுக்கு முன்னாலேயே இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டர்டே வந்து நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் தான். ஏன்னா படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி நிறையா நீண்ட நாட்கள் ஆகும். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, மே 31க்குள்ளேயே இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போஸ்டிங் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த விஷயம் பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா, படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 6 days தான் இருக்குது. இந்த 6 daysல நீங்கள் எந்த அளவுக்கு ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய நாட்களாக இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கும். நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். இந்த ஃபைனல் ரிவிஷனில் வந்து எந்தவித பதட்டம், எந்தவித பயம் அப்படின்னு வந்து உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கவே கூடாது. ஹாப்பியான மூமெண்ட்டோட நீங்கள் ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ எல்லாருமே கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. கம்பல்சரி வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் நான் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது முதற்கட்டமாக 2800 ஆசிரியர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து போஸ்டிங் போடணும் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி போர்டுக்கு வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இப்போ ஃபஸ்ட்டு முதற்கட்டமாக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இன்னும் வேக்கன்சி வந்து இன்னும் வந்து காலி இடங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, திரும்பவும் ஒரு எக்ஸாம் வச்சு திரும்ப எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அது போஸ்டிங் போடுறது வந்து நாட் பாசிபிள். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு கீழே இப்போ வந்து ஒரு 2800 போஸ்டிங், அதாவது 2800 போஸ்டிங் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்து வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளோ வேக்கன்சி வந்து நமக்கு தேவைப்படுதோ அதை ஃபேஸ் பண்ணி அடுத்தடுத்து வந்து கட் ஆஃப் வந்து சிவில் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ பாட்ரு கட் ஆஃப், அதாவது என்ன அப்படின்னா, பாட்ரு கட் ஆஃப் ஒன்றும், அதாவது 1 மார்க் 2 மார்க்கில் வந்து எனக்கு போச்சு அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா. அதாவது முதற்கட்டமாக அவங்க வந்து போஸ்டிங் 2800 போஸ்டிங் வந்து போட்டாங்க, எனக்கு வந்து 1 மார்க்கில் போச்சு, எனக்கு 2 மார்க்கில் போச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, அந்த டைமில் கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்களோ அதை ஃபேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அப்படி எனக்கு 1 மார்க்கில் போச்சு 2 மார்க்கில் போச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, திரும்ப அந்த 2ஆம் கட்டமாக வந்து அவங்க வேக்கன்சி ஃபில் பண்ணாங்க அப்படின்னா, கம்பல்சரி அவங்களுக்கு வந்து ஈஸியாக போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கிடைக்க பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. இதை ஏன் நம்ம இந்த டைமில் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கணும், ஸ்கோர் பண்ணணும், நமக்கு வந்து வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 100% வந்து, அதாவது 99% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, அதாவது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு முன்னால் அவங்க வந்து வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வேக்கன்சி வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதுவே உங்களுக்கு 2800 வேக்கன்சி இருக்குது, பட் இன்னும் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஃபைனல் ரிவிஷனை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும்தான் 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பட் அதுக்காக தான் நம்ம வந்து மாடல் கொஷின் பேப்பர் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். பட் டுடே மட்டும் அந்த PDF கொஷின் பேங்க் வந்து மாடல் கொஷின் பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்கும். வில்லிங்காக இருக்கிறவங்க ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஃபைனல் ரிவிஷன் ஸ்டடி மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. ஒன்லி 10th மட்டும் அது அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கான PDFமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வில்லிங்காக இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டுடே மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும். அந்த ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு வரவே கூடாது. அப்படின்னா நீங்கள் நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் காலில் 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் சூஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு
ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்ஸாக இருக்கும். அதனால் தொடர்ந்து உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எந்தவித ஒரையுமே பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் 100% நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, எல்லாருமே நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது 31க்குள்ளே உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கம்மிங் மே 31க்குள்ளே எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ணி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங்கில் இருப்பீங்க. பட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் மிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய நாட்களை ஒவ்வொரு செகண்டுமே உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நாட்களாக தான் செகண்டாக தான் இருக்கணும். அதை மனசில் வச்சு நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் இந்த டைமில் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஷின் வந்து எப்படி கேட்டிருக்கிறாங்க, இப்படி கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனை வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஆன்சரை மட்டும் நம்ம எப்படி வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து நிறைய மாடல் கொஷின் பேப்பர்னு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கும்போது தான் அது ஈஸியாக வந்து உங்களால் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து தன்னம்பிக்கையோட வெற்றியின் இலக்கை நோக்கி 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும். அதுவும் உங்களுக்கு ஜூன் மாதமே நீங்கள் வந்து அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங்கில் இருப்பீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட வெற்றியின் இலக்கை நோக்கி நீங்கள் படியுங்கள். ஈஸியாக உங்களால் 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக நீண்ட நாள் கனவாகிய ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து இந்த ஜூனில் நீங்கள் அது நிறைவேற போகுது. தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.